Welcome to Varman Printing World. இன்றைக்கி நம்ம பிரிண்டிங் வேர்ல்டில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஷர்ட்டில் பிரிண்டிங்கு ஒரே ஒரு டிஷர்ட் தான். இந்த ஒரே ஒரு டிஷர்ட்டில் சொல்லியிருந்தேன் இல்லையா ஏற்கனவே, ஸ்க்ரீனே இல்லாமல் எக்ஸ்போஸ் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் பிரிண்டிங் இதில் எப்படி பண்ணுறது. 2 கலரு இங்கே பார்த்திங்கன்னா இது தேவை. இது என்னென்னா ஸ்டிக்கர் காட்டு லெட்டர் தெரியுதா பாருங்கள். பிரைட்னஸ் வைக்கணுமா, கம்மி பண்ணணுமா, லெட்ரு தெரியுதா, எழுத்து யூடியூப்பில் கட்டான மாதிரியா. இது என்ன ஸ்டிக்கர்னால் இதில் லெட்ரு கட்டாக இருக்கும். இதில் லெட்ரு கட் பண்ணியிருக்கிறோம், அது காட்டுறேன் நான் அப்புறம். இது தேவை. இது வந்து எல்லா ஸ்டிக்கர் கடையிலையும் கிடைக்கும். இது கட் பண்ணி வைப்பாங்க. எப்படின்னா இது இந்த நம்பர் வண்டிக்கெலாம் நம்பர் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பர் பிளேட்டுக்கு பண்ணுற ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க. ஸ்டிக்கர் பண்ணுறது அந்த ஸ்டிக்கர் தான். அவங்கக்கிட்ட இந்த ஸ்டிக்கர் எப்படி பண்ணணுன்னா, நான் அந்த நம்பர் பிளேட் பண்ணுறவங்ககிட்டே போய்ட்டு நீங்கள் டிசைன் சொன்னீங்கன்னா பண்ணிவிடுவாங்க. இல்லை பிரிண்டிங் லைனில் இருக்கவங்களுக்கு தெரியும் டிசைன் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்கள் டிசைன் ஃபைலே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிடுவாங்க. இது இந்த சைஸ்க்கு வந்து 40 ரூபா தான், மினிமம் 40 ரூபா. இதுவும் ஒன்று பண்ணியிருக்கேன், 2 சைஸ். இது வேறு மேட்ரு. அந்த டிஷர்ட்டுக்கு பின்னாலெலாம் வரும் பார்த்தீங்களா, நம்பர் போட்டு, நம்பர் 7 இது பேர், அவங்க பேர் இருக்கும். இது 2மே சேர்த்து 40 ரூபா தான் வரும். அவ்வளோதான். ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஜாஸ்தியாக வரும், கம்மியாக வரும், அந்த மாதிரி இருக்கும். இது அதுக்கப்புறமா இது தேவை. அதுக்கப்புறம் இது பெயிண்ட்டு. இந்த பெயிண்ட்டு பார்த்துருப்பீங்க, கலர் பெயிண்ட்டு. இந்த பெயிண்ட்டு கடையிலலாம் இருக்கும், பெயிண்ட்டு கடையிலலாம் இருக்கும். இந்த பெயிண்ட்டு தான். இந்த பெயிண்ட்டு வாங்கிக்கணும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் பெயிண்ட் வாங்கிக்கணும். ப்ளஸ் இந்த ஒயிட்டு ஒன்று வாங்கிக்கணும். ஒயிட் வந்து எல்லாத்துக்குமே தான். நீங்கள் என்ன கலர் பண்ணாலும் இந்த ஒயிட்டு தேவை. அவ்வளோதான். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் கட் பண்ணிட்டியா, இதை வச்சு நம்ம எப்படி பண்ண போகிறோன்றது தான் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், அயன் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு எங்கே நம்ம பண்ண போகிறோமோ அந்த இடத்துல அவ்வளோதான். இப்போ நல்லா அயன் பண்ணி வச்சுட்டேன், ஃப்ளாட் ஆகிடுச்சு. அடுத்தது ஸ்டிக்கராக பிரிச்சிடணும். இது ஸ்டிக்கர் கட் பண்ணும்போது கேட்பாங்க, ஆஃபா ஃபுல்லா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஆஃப் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னால் தான் இது இப்படி வரும், இல்லைன்னா வேறு மாதிரி வந்துடும். எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சுருங்க. சென்டர் பண்ணி வச்சுட்டு வச்சதுக்கப்புறம் இது இருக்குல்ல, இந்த ஷீட்டு, அது பிரித்த ஷீட்டு திருப்பி கவுத்து வச்சுட்டு போட்டு இது வேலைக்கு ஆகுது. தெரியல, இதில் பண்ணணும். நியூஸ் பேப்பர் எடுத்துங்க. நியூஸ் பேப்பரை வச்சுட்டு
நியூஸ் பேப்பர் நல்லா இருக்குது. இப்போ ஆயிடுச்சா, கரெக்டாக வந்துடுச்சு. இது ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது என்னடு, இப்போ இது யூடியூப் லோகோ தான் பண்ணியிருக்கேன் நான். இந்த யூடியூப் லோகோ எப்படி வரணும் நான் மறந்துட்டேன். என்ன கலரு, எது என்னென்ன கலருன்னு மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துங்க கலரை கரெக்டாக. இதோ இதுதான் கலரில் பார்த்துங்க. இதை வச்சுட்டு எது கலர் வரணும் அப்படின்றத இது கரெக்டு பார்த்துட்டிங்களா லோகோ. எந்த இடத்துல உங்களுக்கு கலர் வரணுமோ அந்த இடத்த நீங்கள் எடுத்துருங்க, வச்சுருங்க. ஓகேவா? இப்போ இந்த நம்ம என்னென்னலாம் பிடிச்சிருக்கோமோ இதில் தான் கலர் இறங்க போகுது. அடுத்து திருப்பி வச்சுட்டு சும்மா லைட்டாக ஓகேவா? அடுத்தது இப்படி ஒரு மடி, இப்படி ஒன்று, வச்சுட்டிங்களா? இந்த நியூஸ் பேப்பர் எடுத்துங்க. பேப்பர் வச்சு மறைச்சிடுங்க. வழக்கம் போல் ஆடியோ கட் ஆகிடுச்சு, அதனால் நான் தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அதனால் வாய்ஸ் கொஞ்சம் ஏறி இறங்கியிருக்கோம், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இப்போ சுற்றி அந்த பேப்பரை வச்சு எக்ஸ்ட்ரா பாடக்கூடாது, அதுக்கெல்லாம் மூடிடணும்.
ஃபுல்லாக மறைச்சிட்டு டேப் ஓட்டி விட்ருங்க. அவ்வளோதான். இது ஓட்டி முடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. கேப் இல்லாத அளவுக்கு மூடிடுங்க. அந்த ஸ்ப்ரே, பெயிண்ட் ஸ்ப்ரே, அந்த பெயிண்ட் ஸ்ப்ரேன்னு சொல்லிட்டு பெயிண்ட் கடையிலே கொடுத்துருவாங்க. 80 ரூபா தான் அது. அழகாக ஒரு கோட்டு. நான் வந்து இது நிறையா பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் அடிச்சிட்டேன். அப்படி ரொம்ப நேரம் நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து ஊறி பேத்துட்டு வந்துடுது. அது மாதிரி ரொம்ப நேரம் அடிக்காதீங்க. உங்களுக்கு லாஸ்ட்டில் அந்த பேத்துட்டு வந்தது காட்டுறேன். அந்த ஒயில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக அடிச்சிடும். யூ ஃபஸ்ட்டு கோட்டு முடிஞ்சிச்சு. இது ரெண்டாவது கோட்டு நான் கரெக்டாக பண்ணிட்டேன். ரொம்ப ஜாஸ்தியாலாம் அடிக்கல, கம்மியாக தான் அடிச்சிருக்கேன். மூணாவது கோட்டு நாலாவது கோட்டு அடுத்தது ரெட் கலரு. கொஞ்சம் காயிட்டோம். அது ஃபுல்லாக காஞ்சிச்சு. இப்போ வேண்டியதான்.
இல்லையா ரொம்ப க்ளோஸ். க்ளோஸ்அப்பில் காட்டு, இது ஒரு க்ளோஸ்அப்பில் நார்மலாக காட்டு எடுத்துதான். இப்போ இப்போ இது இந்த இடத்துல இது தெரியுதா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயிட் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அது என்னென்னா ஸ்டிக்கர் நம்ம ஒட்டியிருந்தோம் இல்லையா, இந்த ஸ்டிக்கரை வந்து இந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டு ஃபஸ்ட்டு கோட் அடிக்கும் போதே என்ன பண்ணேன், ஒரே கோட்லேயே இது நல்லா இங்கு நல்லா இறங்கிடணும், பெயிண்ட்டு நல்லா இறங்கணுன்றதுக்காக நிறையா அடிச்சிட்டனால இந்த ஸ்டிக்கர் அப்படியே தூக்கிட்டு வந்துடுச்சு, பிரிஞ்சிட்டு வந்துடுச்சு. அந்த மாதிரி பண்ணிடாதீங்க, லைட்டாகவே அடிங்க. ஒரு 2-3 கோட்டு லைட்டாகவே 2-3 கோட்டு அப்படியே அடிக்கணும். ஃபஸ்ட்டு 3 கோட்டு இல்லை, ஒரு 10 கோட்டு கூட பண்ணலாம்னு வச்சுக்கலாம். லைட்டாக பண்ணணும். ரொம்ப நிறையா பெயிண்ட்டு நீங்கள் அடிச்சுட்டிங்கன்னா அதில் என்ன ஆகுது, அந்த மெல்ட் ஆகி அந்த ஸ்டிக்கர் மெல்ட் ஆகி அது பிஞ்சிட்டு வந்துடுது. அப்படி வரக்கூடாது. பிஞ்சிட்டு வந்துட்டால் இந்த இந்த மாதிரி பிரச்சனை வரும், இந்த மாதிரி பேத்துக்கும். அதான் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒயிட் டிஷர்ட்டில் நம்ம கலர் என்ன கலர் வேணாலும் பண்ணால் ஒரே கோட்டில் போதும், ஒரு கோட்லேயே வந்துடும், 2 கோட்டு அவ்வளோதான். இது டார்க் டிஷர்ட்டில் நம்ம ஒயிட்டு பண்ணும்போது கோட்டு வந்து அதிகமாக தேவைப்படும், நிறைய கோட்டு. ஒரு இந்த மாதிரி எவ்வளோ டார்க் இதாகவே அத்தனை கோட் நீங்கள் பண்ணணும். மற்றபடி கலர்லாம் வந்து ஒரே கோட். நீங்கள் அதாவது ஒயிட் டிஷர்ட்டில் டார்க்காக நீங்கள் பிளாக்கு, ப்ளூ, நீங்கள் ரெட்டு என்ன பண்ணாலும் சரி ஒரே கோட்லேயே வந்துடும். டார்க் டிஷர்ட்டில் ஒயிட் கலர் பண்ணும்போது மட்டும் கோட்டு ஜாஸ்தி பண்ணணும். கம்மியாகவே கோட் பண்ணிங்க. ரொம்ப பெயிண்ட்டு போட்டுச்சுன்னா அது என்ன ஆகும், அந்த இது கேட்டுக்கணும். அதனால் கம்மியாகவே 20 கோட்டு கூட பண்ணலாம், கம்மியாக பண்ணலாம். கம்மியாக பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. இன்னும் நல்ல கிளாரிட்டியாக இன்னும் ஒரு வீடியோ போடணுன்னாலும் சொல்லுங்கள். இதோட அழகாக குவாலிட்டியாக இன்னும் பிரிண்டிங் பண்ணி இன்னொரு வீடியோ கூட போடலாம். ஓகேவா? நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு, அதை பொறுத்து மீடியா நம்ம பார்த்துக்கலாம். ஓனாக கூட அவங்க டிஷர்ட்டுக்கு, இப்போ நம்ம டிஷர்ட்டுக்கு நம்ம பிரிண்டிங் பண்ணோம், வெளியில் போய் பண்ணுறதுக்காக இதுன்னா இங்கே நம்மளே பண்ணிக்கலாம். யார் வேணாலும் இதை பண்ணிக்கலாம், அவங்களே பண்ணிக்கலாம். இப்போது ஒயிட் டிஷர்ட்டில் கலர் பண்ணோன்னா ஈஸி, ஒரே கோட்டில் முடிச்சிடும். இதே நீங்கள் டார்க் டிஷர்ட்டில் ஒயிட் பண்ணணும் போது கோட்டிங் ஜாஸ்தி தேவைப்படும். ஒரு 5 கோட்டு 6 கோட்டு கூட தேவைப்படும். ஆனால் கோட்டிங் மட்டும் அந்த பெயிண்ட்டு ஜாஸ்தி போட்டுறாதீங்க. லைட் கோட்டிங்லேயே ஒரு 6 கோட்டு 7 கோட்டு கூட பண்ணுங்கள், தப்பு இல்லை. அப்போ தான் இந்த பிரச்சனை வராது. இந்த பெயிண்ட்டு பேர்த்துட்டு இருக்கிறது, இந்த ஸ்டிக்கர் பேர்த்துட்டு இருக்கிற பிரச்சனை வராது. ஓகேவா? மற்ற வீடியோலாம் ஓகே, கட் பண்ணி அடுத்த வீடியோவில் இன்னும் நல்லா ஒர்க் பண்ணலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு வேறு என்ன நான் பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போது இந்த ஸ்டிக்கர் எங்கே பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்க எனக்கு கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்லேயே நான் சொல்கிறேன் உங்களுக்கு எங்கே ஸ்டிக்கர் பண்ணலான்னு சொல்லி. சென்னையில் இருக்கவங்களுக்கு எனக்கு தெரியும், அட்ரெஸ்ஸு நான் கொடுக்குறேன். இதே நீங்கள் வேறு ஊரில் இருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இது பைக்கு ஸ்டிக்கர்லாம் பண்ணுறவங்க தான், பைக் ஸ்டிக்கர்லாம் கட் பண்ணுறவங்க விநாயகர் ஸ்டிக்கர் கட்டிங்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி வேறு என்ன, இது இந்த கட்டிங் பண்ணும்போது ஆஃப் கட்டிங் சொல்லி பண்ணணும். ஆஃப் கட்டிங்னா, ஆஃப்னா அது கட்டிங்கில் ஆஃப், அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இது கரெக்டாக வரும். இல்லைனா வந்து நீங்கள் பிடிச்சிங்கன்னா எழுத்து தனியாக இது தனியாக தனித்தனியாக வந்துடும். எழுத்து தனியாகவும் இதுவும் தனித்தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் வச்சு இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. Thank you. Bye bye.